அனைவருக்கும் வணக்கம். வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ஒரு புரிதல் வேண்டும். அந்த புரிதல் நமக்கு இருந்ததுன்னா நமக்கு அந்த விஷயத்தில் ஒரு கஷ்டங்கள் துயரங்கள் இருக்காது. மோஸ்ட்லி நம்ம நிறைய விஷயங்களுக்கு குழப்பமாக ஒரு தெளிவு இல்லாமல் ரொம்ப ஒரு கடினமான ஒரு மன துக்கத்துக்கு ஆளாகி கோபத்துக்கு ஆளாகி பல பிரச்சனைகளை வாங்கி கொள்கிறோம். இதற்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த விஷயத்தை பற்றின ஒரு புரிதல் கிடையாது. நம்மால் புரிதல் இல்லாத காரணத்தினால் நம்ம ஒரு விஷயத்தை செய்து முடிக்க முடியவில்லை. ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா, ஒரு காரியத்தை எடுத்துக்கொண்டோம்னா அந்த காரியத்தை நம்மால் முடிக்க முடியவில்லை. எந்த ஒரு காரியமாகட்டும் முடிக்க முடியவில்லை. அதை முடிக்க முடியாதனால் அதன் காரணத்தினால் அந்த இயலாமையின் காரணத்தினால் நமக்கு என்னாவது கோபம் கஷ்டம் வருது. எந்த ஒரு கோபம் வர்றதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்முடைய இயலாமை. நம்முடைய அந்த இயலாமையின் காரணமாக ஒரு தெளிவான வாழ்க்கையை பற்றி, நம்மை பற்றி, அந்த ஒரு காரியத்தை பற்றி நமக்கு ஒரு தெளிவான புரிதல் இல்லாத காரணத்தினால், போதுமான அந்த அறிவு இல்லாத காரணத்தினால் என்னாவது நமக்கு அந்த குழப்பம், கஷ்டம், துக்கம், துயரம், கோபம் எல்லாமே வர காரணம் இதுதான். அப்போ எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் நாம் போதுமான அறிவுத்திறனோடு ஒரு புரிதல் நமக்கு வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த துக்கம், துயரம் எதுவுமே, கோபம் எதுவுமே வராது. காரணம், அங்கே புரிதல் வரும்போது என்ன நடக்குதுன்னா, நமக்கு அந்த விஷயத்தை பற்றிய ஒரு தெளிவு வருகின்றது. தெளிவு அங்கே வந்துருச்சுன்னா உங்களுக்கு அந்த இடத்தில் குழப்பம் இருக்காது. குழப்பம் இல்லாவிட்டால் என்ன ஆகும், எதையுமே நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் நமக்கு வரும். ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு நமக்கு வரும். இதன் காரணத்தினால் அங்கே கோபத்திற்கோ வருத்தத்திற்கோ பிரச்சனைக்கோ அங்கே வழியே கிடையாது. இதுதான் விஷயம். இது எல்லா விஷயத்திலும் பொருந்தும். முதல்ல நம்ம ஒரு விஷயத்தில் அணுகும்போது அதனை பற்றிய ஒரு புரிதல் வேண்டும். நமக்கு அதனை பற்றிய ஒரு அறிவு வேண்டும். அந்த அறிவினை வச்சு தான் நம்ம என்ன பண்ணணும், அதை நம் வாழ்க்கையில் அணுக வேண்டும். அணுகும் பொழுது என்னாகும், அந்த அறிவானது நமக்கு வாழ்க்கையில் அனுபவமாக மாறும். நம்ம வாழ்க்கையில் ஒரு விஷயம் நமக்கு அனுபவமாக மாறணும் அப்படின்னா, நம்ம அந்த விஷயத்தை பற்றின ஒரு போதுமான புரிதல், ஒரு போதுமான அறிவு, நம்ம நாலேஜை கெயின் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்து நம்ம அந்த விஷயத்தில் அதை நம்ம அணுகும் பொழுது, அதில் நம்ம அந்த விஷயத்தை நம்ம இறங்கும் பொழுது அது நமக்கு அனுபவமாக மாறுகின்றது. அப்போ ஃபஸ்ட் நம்ம ஒரு தேவையான அறிவு தேவை. அறிவு ஒன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னா அந்த அறிவினுடைய அடுத்த கட்டம் என்னது, அனுபவமாக மாற்றுவதற்காக நாம் அடுத்த நிலையில் இறங்குகின்றோம். அனுபவமாக மாறிடுச்சு அப்படின்னா அது என்ன பண்ணிடலாம், நீங்கள் பாஸ் ஆகிடலாம். எந்த ஒரு விஷயமே உங்களுக்கு அனுபவம் ஆயிடுச்சு அப்படின்னா அது என்னது, உங்களுக்குள் நீங்கள் உங்கள் மனதில் நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க. அந்த விஷயத்தில் அதனுடைய எஃபெக்ட், அதனுடைய குறையிலேருந்து நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, விடுவித்து கொண்டு வெளியே வந்துட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு அனுபவம் ஆகி போச்சு. இனிமேல் அது உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இது உங்களுக்கு ஒரு சக்தியாக மலர தொடங்கும் உங்கள் மனதிற்குள். அதாவது இது ஒரு சக்தியாக மலர தொடங்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் மனத்தில் நிறைய குப்பை வச்சுருக்கீங்க, அங்கேயும் குப்பை இருக்குது. அதில் ஒரு சைடு ஒரு குப்பையை க்ளீன் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஒரு சைடு க்ளீனாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் இடத்துல குப்பைகள் இருக்கும். அப்போ இந்த குப்பை இல்லாத க்ளீனான இடத்துல என்ன ஆகும், சக்திகளாக மலர தொடங்கும். இப்படி தான் விஷயம். ஒன்ஸ் உங்கள் மனதில் ஒரு விஷயம், உங்களுக்கு ஒரு விஷயத்தை பற்றிய அறிவு வந்துவிட்டது. அறிவு வந்த அடுத்த கட்டம் என்ன, அது அனுபவம் ஆக வேண்டும். அனுபவம் ஆயிடுச்சுன்னா அந்த இடம் க்ளீன் ஆயிடுச்சு, அந்த இடம் முடிஞ்சு போச்சு. அதாவது உங்கள் மனம் அதை பற்றி உங்கள் மனமானது தூய்மை அடைந்து விட்டது. தூய்மை அடைந்து விட்டது என்றால் உங்களுக்கு அதற்கான ஒரு மன அமைதி, ஒரு சக்தி உங்களுக்கு மலர தொடங்கும். இதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பேரறிவு, மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம்.
அனுபவம் என்பது சாதாரண விஷயம் இல்லை. வாழ்க்கை நமக்கு பல அனுபவங்களை நமக்கு வச்சிருக்கு, கற்றுக் கொடுக்குறது. இதே நாம் வாழ்ந்தால் மட்டும்தான் நாம் இந்த அனுபவங்களை என்ன பண்ண முடியும், இந்த உடம்பை விட்டு போகும்பொழுது இந்த ஆன்மாவானது கொண்டு செல்லும். அனைவருக்கும் நன்றி.